பராசக்தி. நான் பண்ணல, நீ தான் அங்க பார்த்து ஓட்டினா. ஆமா, நான் பின்னாடி போறேன், நீ வாங்க முன்னாடி. எதுக்கு ஆசிரமம் மாட்டான் அந்த அண்டர்டேக்கர். சாவடி வேற ஒண்ணு. கண்ணு தெரியாம எங்கன்னா எத்தனை விட்டினா அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இந்து முஸ்லிமுக்கும் ரத்தம் ஒன்றல்லவா, சுசை வடிவேலும் ஒரு தாயின் பிள்ளை அல்லவா. சந்தனம் பூசிக்கோ, குங்குமம் பூசிக்கோ, தாய் பராசக்தி ஒன்றட வேண்டிக்கோ. இந்த ரோட்டையும் அப்படி சொல்றிய, சிங்கிள் டிராக் ரோடு போனோம், அது இல்லாம ஹீல்ஸ் போனோம். ஹீல்ஸ் போதெல்லாம் ஓகேண்ணா, பொறுமையாக போறோமா, குஸ்தி பண்ணிட்டு ஏத்தணும். விளையாட்டு வேண்டாம், விளையாட்டு நான் பண்ணல, நீ தான் பயப்படுற. அப்புறம் அதிகமாக நடக்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது. உயிர் மேல அவ்வளவு பயமா? குழுங்குதா? குடும்பம் இருக்குதா? அப்போ எங்களுக்குலாம் பயம் இருக்கணும். அப்ப நான் என்ன வைக்கலாம், அங்க பார்த்து ஓட்டினா. இப்ப என்ன ஆச்சுன்னா சக்காசி மூஞ்ச கட்டுக்க. வணக்கம் மச்சான், நீ மூஞ்ச காமிச்சு. நண்பர்களே, வண்டி ஓட்டுறாரு, ஓட்ட பார்த்து ஓட்டினா. ரோட்டை பார்க்கணுமா? எங்க பார்க்கணும் ரோட்டை? ஓட்டுறது சரியில்லை, ஓட்டுற நீ டிஸ்டர்ப் பண்ணி நேரம் இருக்கீங்க. யார் ஓட்டுறது? நான் எங்க பாட்டு டிஸ்டர்ப் பண்ண, அவன் பாட்டு ஓட்டி தான் பாக்குறான். அவர் ஸ்லோ போனா கேட்க மாட்டான். அழகா வீடியோ எடுத்து சூப்பரா உங்ககிட்ட தான் பேசணும், அவர்கிட்ட போவே இல்லையே. மச்சான் நீ அப்படியே பாரு, நம்ம போறது ஒரு பயணம், அது சேஃப்டியாவும் நம்ம திரும்பி வரணும். அதனால வந்து வேகம் வேண்டாம். யாரும் வேகலாம் போலீங்க, இதுதான் போறீங்களா? அது அங்க அப்படியே காட்டுங்க போப்போம். எவ்வளவு போகுது? எவ்வளோ? 100 தான் போகுது. ஹைவேஸ்ல 100ல கூட போகலாம். அப்புறம் எப்படிப்பா? அது சரி, 100ல தான் போகுது. கார் எடுத்தேன்னு வச்சுக்க, சரவண மாமா விட பிரகாச கூட்டு தான் செம்ம பொண்ணா இருக்கும் போது. டீசல்ல இருக்குது, அது கையை எப்படி பிச்சா போச்சா போது. முன்னாடி கையை சந்தோஷமா மச்சான். ஏய் போதும், நீ அவன் பின்னாடி எனக்கு முன்னாடி வா, போறேன் வா. ஆமா, நான் பின்னாடி போறேன், நீ வாங்க முன்னாடி. பின்னாடி உட்காந்து வரேன், முன்னாடி கரெக்டா நான் பேசுறதுக்கு. என்ன சொல்றீங்க? 2 பேருமே பின்னாடி போறீங்களா? நான் பின்னாடி இருக்கிறேன்பா. அடிபச்சா ஒண்ணு ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கண்ணா. அவனை டிஸ்டர்ப் பண்ணலாப்பா. நானு கேமரால யார் இருக்கும், நீயும் நானும் மட்டும்தான். அவன் இருக்கிறானா, அவனை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா? டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், கண்டிப்பா போயிட்டு இருக்க. நான் எதுவுமே அவனை எதுவும் பண்ணவே இல்லையே. ரைட் சைட்ல கேமரா கை பிடிச்சிருக்கு, இந்த சைட்ல டிஸ்டர்ப் பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்ட்ரோல்ல இருக்கு, அந்த மைண்ட் வேற மாறும். அவன் உடம்புல டச் விட முடியல. அவன் என்ன சொல்றானா, மூஞ்சி முகப்பவனையும் எடுத்துருக்கான். பின்னாடி போறவனுக்கு ஒரு பயம் இருக்கும், ஜெர்க்குன்னு ஒரு பயம் இருக்கும். அவன் ஓட்டான்னு வச்சு அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும், உனக்கு ஒரு ஜெர்க்கு வரும். அந்த மாதிரி தான் உனக்கு எனக்கு கான்ஃபிடன்ட், நீ அதை புடிச்சிட்டு இருக்க, உனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு. எனக்கு அப்படி இல்லையா? இவர் வேற பாப்போம், இவருக்கு எதெல்லாம் தட்டணும், ஒண்ணு எல்லாம் கொண்டு விடணும். இதேதான் இருக்குது. ஏன்னா ஏன் எகத்தாலும் சொல்லுங்க, பின்னாடி கொண்டு வர அந்த எகத்தாலும் வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அதுக்கும் வர பிரச்சனை இருக்குதுல்லப்பா. சடன் பிரேக் வச்சிடும், பின்னாடி தூத்துல பிடிச்சிருவான். அதெல்லாம் முன்னாடி இருக்கிறவங்களோட பின்னாடி இருக்கிறவங்க தான் ரிஸ்க் அதிகம்பா. பிரேக் நல்லா இருக்குப்பா வண்டியில. இங்க பாரு, இங்க பாரு. எனக்கு தெரியும், இவ்வளவு வேகம் போனா எனக்கு தெரியும் எந்த இடத்துல நிப்பாட்டு. நீ வேணே பண்றனா? என்ன ஏன் வர நீ? கால் இருக்கணும், நீ போட்டுன்னு எதுக்கு நீ ஆசைப்பட மாட்டான் அந்த அண்டர்டேக்கர். என்ன
என்னை வச்சு நீ பண்ணி நடக்காது. ரன் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் சேஃப்டி பார்த்துங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் பாரு. இவர் ஏழை வேறு பண்ணுகிறாரு. என்ன ஏழை எடுக்கிற நீ? அங்கே போய் என்னன்னா என்ன போட்டு எடுத்துக்கிற நீ? இல்ல எதுக்குமே அசர மாட்டாராம். ஆனா ஃபன் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, சேஃப்டி மட்டும் பத்திரம். முன்னாடி போனா தோல்ல தாண்டு போனோம். ஓ வேற ஓட்டானா உண்மையா போனா? இதெல்லாம் சகஜனா? நீ மேலே வேணாம், நான் மேலே போறேன். நீ ஓரங்க டாக்டர் பண்ணார் நம்ம போட்டு நம்ம போட்டு சீட் பெல்ட்லாம் டைட் ஆகலாம் பார்த்துருக்கிறாப்புல. அவர் போட்டு ஓட்டும் போது சீட் வச்சுருங்க. அவர் போட்டு சைலண்டா வானா கொண்டு வானா. லேட்டு கிடையாது, நான் டிராவலில் கொடாச்சி போடுறேன் ரோட. சத்தியமா வேற லெவல். அது நல்லா இருக்குது உக்காந்து பாத்துன்னு வர்றதுக்கு. அதை விட்டு கதறினுக்குறீங்க. 3 பேருமே கொல்லிமலை மொத அனுபவமா இது? இங்கெல்லாம் வரணும்னா வண்டி எடுத்துன்னு வரணும். எந்த வண்டியா? வண்டி பிடிச்சிருந்தா வரணும். நம்ம கீழே பஸ்ல வர்றது கொள்றதுன்றது ரொம்ப கஷ்டம். கிடையாது. இது வரைக்கும் நம்ம ஒரு பஸ் கூட பாக்கல. அதுதான் சொல்ல இங்க அங்கேதான் உருண்டு கிடந்தப்பா. அது ஏறும் போதெல்லாம் அப்படி திருப்புறான், அந்த பக்கம் ஓடுறேன். நான் போடல, சீட்டு பெல்ட் போடலன்றதுனால அந்த பக்கம் திருப்பும் போது அப்படி ஓடி போடுறேன். இந்த பக்கம் வச்சான்னா இப்படி ஓடி போடுறேன். வெறுப்பாய் போச்சு. அதனால முதல்ல சீட்டு பெல்ட் போட, இல்லைன்னா நம்மள ஊட்டி கீழே தள்ளி விட்டுருவான் அப்படின்னு தான் போட்டு தராங்க. வண்டி வழுக்கிக்கின்னு போதுங்க. ஏங்க வண்டி வழுக்கிக்கின்னு போதுங்க. அப்படியே வெண்டு அடிக்கிறாயா. ரசிச்சு ஓட்டலாம் போலியே. செம்பு தொலைவு. அதான் செம்பு தொலைவுனா? செம்பு தொலைவுனா என்னதுரா? ஊர் பேர் பாரு. ஏய் வளைவுடா. ஊர் பேரே தமிழ். ஊர் பேரே அதானா? ஆமா, செம்பு தொலை தான் போட்டு. ஆமா, வெண்டா வருது முன்னாடி காட்டாம. முன்னாடியே காமிச்சுட்டு தான் இருக்கிறேன். எவ்வளவு நேரம் முன்னாடியே காமிக்கிறது? இந்த அழகான மூஞ்சில காமிக்குவானா? 3 மூஞ்சி அழகான மூஞ்சிக்குது கரெக்டா இல்லையா? பின்னாடி வேற அல்லு இல்லாத மூஞ்சி ஒண்ணுக்குது. நண்பர்களே என்ன நடந்ததுன்னா ஆச்சுன்னா சாவடி அல்லு இல்லாத மூஞ்சி. அதான் அங்க ஒரு வண்டியை கொண்டு திருப்பினா பாருண்ணா, அந்த இடத்துல பக்கம் ஆகி போச்சுன்னா வயிற்று ஏறினாட்டம் வந்தான் பாருங்க. ஒரு 6 அடியில ஒண்ணும் இல்ல. அந்த ட்ரக் மாதிரி வந்ததானே? அவனுங்க எல்லாம் ஊருக்காரனுங்கப்பா. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனே ஒரு வண்டி பின்ன ஒரு வண்டி ஒண்ணு வர கட்டி வர ஈத்துன்னு வரான் வர அந்த ரோட்ல. அதுதான் டிராக்டர் ஒண்ணு ஒருத்த வந்தான் பாரு. மலைக்கு போதுறான். எல்லாரையும் ஓப்பன்ல தான் இருக்குதா நண்பர்களே. ஆனா அது போலான்றாரு அவரு. எல்லாத்துக்குமே போலாம் தம்பி, எல்லாமே போலாம் அப்படின்னு. டைமிங் ஏதோ சொன்னாப்ல 5 மணி வரைக்கும். பாப்பான் 3 மணி வரைக்கும் சொன்னாரு அவரு போலீஸ்கார். நிப்பாட்டி மேல ஏறி போலாமா? வியூ பாயிண்ட் ஒன்னு இருக்கும். வியூ பாயிண்ட் தான் போடுது. வியூ பாயிண்ட் தான் போடுறாரு. ஆனா குஸ்ட் நிறைய பாட்டில் தான் போட்டு வச்சிருக்கானுங்க. உடையறானுங்க, அந்த பாட்டிலே உடையறானுங்க. அதுவும் வர அந்த பாறையில எப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. இந்த ஊர்காரங்களே இருப்பா வெளியூர்ல இருந்து வரவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா? வெளியூர்ல இருந்து வரவன் இவ்வளவு பப்ளிக்கா உட்காந்து இங்க குடிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. அதுதான் சொல்றேன். இந்த ஊர்காரன் எப்படி பண்ணானா வெளியூர்காரன் குச்சி தூக்கி போட்டு டக்குனு குச்சி தூக்கி போட்டு தான் போறான். ஏன்னா வெளியூர்ல இருந்து வரானுங்கன்னா அவனுக்கு சின்னதா ஒரு பயம் இருக்கும், எவனா கேள்வி கேட்பான் கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இவனுங்களா பண்றதுதான், ஊர்காரங்களே பண்றதுதான். சொல்லுது சைட்டா போயிடலாமா? எனக்கு கஷ்டமா இருக்கு கொண்டே ஊசி வரையில.
போ ஸ்ட்ரைட்டா தான் போயா ஊட்டின்னு. ஏன்னா இவனுங்களுக்கு இங்க கிடைக்கலன்னா பரவாயில்ல, சரி கடையில இத்தனை கிலோமீட்டர் கீழே போயிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிடறது கஷ்டம்னு சொல்லலாம். இவங்களுக்கு தாராளமா இங்க கிடைக்குது. மேல 2.5 மணி நேரம் ஹேர் பேண்ட் மச்சான், ஹேர் பேண்ட். எனக்கு தெரியும்டா ஓட்டுறவங்க. இந்த ஸ்டேரிங் கண்ணு தெரியாம எங்கன்னா எடுத்து விட்டினா இல்ல இந்த 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 எனக்கு இந்த ஸ்டேரிங் புரியலடா. குடிங்க ஏத்துக்க வேணாம், குடிங்க ஏத்துரு. ஏதோ வருதாடா ஐயோ மேல. யாரா சொன்னா வராதுங்களா? கண்டிப்பா ஓடும் நதியை போலே பின்னாடி ஒருத்தருக்கு அல்ல இல்ல போல்ட. ஐயோ ஜூம் பண்ண பாத்துட்டேன். பஸ் ஏறது அந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வந்து வச்சுக்கணும்? ஏய் வேற வழி இல்லடா, அப்படிதானே ஏறி ஆகணும், ஏறி தான் ஏறணும். அவன் நிப்பாட்டினானா ஏத்த முடியாது திருப்பி. நிப்பாட்டினா முடிஞ்சிச்சு, அவர் கதை முடிஞ்சிச்சு. ஏத்த ஏத்தி அவன் திருப்புறாங்கிறது பஸ் கவர்மெண்ட் பஸ் மச்சான் நீ கேட்டு ஓரம் கட்டினா இப்பதான் வரான்ல ஒத்த கடை. இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் ஒரு பஸ்ஸே வருது. லாரினா ஆரி தான்டா இரண்டா, நீ ஏன்டா பயமுத்துற? அவன் போறது வழி இருக்கா, போகடா. அதான் சொல்றேன் போலாமே. இந்த ரோட்ல பெருசா தானே ஆகுது. ஐயா பின்னாடி இருக்குதா, பின்னாடியே பஸ். ஐயோ லாரி பஸ் அப்படின்ட்டு இதெல்லாம் கணக்கு லாரி பஸ் பதிவாயிடுச்சுப்பா. ஓகே ஓகே இல்ல பிரகாஷோட மைண்ட்ல செல்வம் வந்தானா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? அவனை வச்சு ஓட்டிட்டு வந்திருப்பீங்க. வாடு ஆனா கேத்தமா யாருல இறங்குது, இறங்கும் மறுபடியும் ஏறும். இல்ல இறங்கிட்டு இருக்கு. அங்கதான் பாரு இறங்கிட்டு இருக்கு. இடம் வாடகைக்கு விட போறோம், பேசாம இங்க போட்டுருவோமா கடைய? போட்டுருங்க. தோக்குது பாரு கறி கடை. ஐயோ பக்கத்துல போட முடியாதா? அவனுக்கு கத்தினாடா ஜம்மா தூண்டு. அது காய்கறி கடை மச்சான். அரப்பளீஸ்வரர் 5 கிலோமீட்டர், தாவரி வச்சுக்கோங்க 8 கிலோமீட்டர், காரவல்லி வேணாம் நம்மளுக்கு. அரப்பளீஸ்வரர் கோயில். ஆமா அந்த கோயிலையும் வரல, பெரியண்ண சாமி கோயில் வரவே இல்லை. அதெல்லாம் அதுக்கு பக்கத்துல பக்கத்துல. அதான் அங்க எல்லாமே பக்கத்துல பக்கத்துல சொன்னாங்க. நல்ல மூலிகை வாசம், செம்ம வாசம்ப்பா. அது போற ஐயோ அநியாயத்துக்கு பட்ஜெட் போட்டுச்சு 1500 ரூபாய். அப்ப மூட்டை கட்டி வச்சு ஐயோ உண்மையே பரவாயில்ல. கேஸ் வாங்க வேண்டியதான். சொல்ல ஒரு ஒயின் ஷாப்பு இந்த மாதிரி ஈஸியா உங்களுக்கு கிடைக்குது. மெயின் ஜங்ஷன் இல்ல மச்சான், எதுவும் வந்தா ஓ இத்தனை கிலோமீட்டர், ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கீழே போயிட்டு மறுபடியும் மேல வரணும். 60 கிலோமீட்டர் கணக்கு ஆயிடுச்சு, 30 60 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. கிடைக்காது அப்படின்னும் போது அவனும் போக போறது இல்ல. ஆனா தூக்கின்னு வந்து மேலேயே வச்சுக்கிறானுங்கல்ல, அதனால தான் நாசம் பண்றானுங்க. அதான் போட்டிருந்தான் அந்த இது அந்த உருளை போடுறது, இதுதான் போட்டிருக்கேன். ஈஸியா கிடைக்குது அப்படின்றதுனால இங்கேயே குடிச்சிட்டு இப்படியே போடுறானுங்க. நான் தான் சொன்னேன்ல, இது வெளியூர்காரன் செய்யற வேலைலாம் கிடையாது, உள்ளூர்காரங்களே பண்றதுதான். பிளாஸ்டிக் போட்டெல்லாம் தடை இங்கெல்லாம் சொல்லுவாங்க. இல்ல உனக்கு வந்து சரக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கடையில இல்ல, அவன் கண்ணாடி பாட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கு கர்நாடகா மாதிரி பிளாஸ்டிக்ல கொடுத்துட்டு போலாம்னா இல்ல மச்சான், சீரியஸாவே இந்த ஸ்டேரிங் பிடிக்கல எனக்கு. இந்த பாரு இந்த இடத்துல இந்த மாதிரி கட்டமாகுதா, ரவுண்ட் மேல நான் ஒரே கையில சுத்தி ஒரே கையில எழுதி முடிச்சிடுவேன். இது கட்டமாகறதுனால 2 கை யூஸ் பண்ண வேண்டியது. யூஸ் பண்ண 2 கை யூஸ் பண்ண எதுக்கு 2 கையை எதுக்கு யூஸ் பண்ணோம்? அப்பதான் நல்லா கெட்டிமா கிளிப்பா போட்டியா இருக்கும். எதை தெளிவா சொல்றோமா இல்லையா? ஓடு அடு அடு. ஓ ஓ என்னன்னா அட்டு அட்டுன்றாருனா ஒண்ணு. டேய் இல்ல பின்னாடி பின்னாடி பிதிரி நிக்குது. ரெண்டுமா நீல மத்த லெஃப்ட் சைடு வந்துறானே. ஓதுனா இது பத்தாது ஒரு பேக் வர கூட இந்த அது வர வந்து. டேய் அது பின்னாடி இடிக்கல போடுங்க. பின்னாடி கீழ போடுங்க, இல்ல பின்னாடி போடுங்க. நீ அங்க விட்ட தெரியுமா சொல்லுனே பிதிரிச்சு. பெல்ட்டோட வர அந்த பெல்ட் சேர்ந்து வரதா. இந்த பேப்பர்ல யார் ஒன்னு வாங்கி போறது? நண்பர்களே என்ன ஆச்சுனா ஐயோ ஓடு மேலி ஓரே. இது வேற மச்சான் டீ கடை மச்சான்.
ஏய் நீ மூன்றடா பாத்துட்டேன்டா டீ கடையா. மணி மூன்றடா. ஏய் சோறுடா. ஏய் ஆமாப்பா, அது ஒண்ணுது இல்ல. இல்ல மச்சான், இதுல அத மறந்துட்டு பச்சான் இந்த சந்தோஷத்துல. என்ன பண்ணுவாரு அவர்தான் என்னையே ஓட்டின்னு வராரு. எங்க வண்டி அங்க ரோட்டு அங்க பாருங்க, என்ன பாருங்க கேமரா எங்க வச்சிருக்காரு எகத்தால பாருங்க. ஏய் ஏய் இப்பதான் நான் பாக்குறேன் நானு மச்சான். ஏய் இல்ல இல்ல அவன் இது பண்ணுவாங்கல்ல, ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ்ல ஒருத்தன் பேசுவான் தெரியுமா? யாரு? வழி தெரியாத கூட்டு வந்து வண்டியில ஒரு நீங்க கூட்டி தானே? ஏப்பா அவன் எரிக்கலாமா போதிக்கலாமா நம்ம ஏ மச்சான் அழகா போட்டுருவான். சாமி பார்க்க வரலண்ணா, நான் சீரியஸா உங்களை வந்து வீடியோல எடுத்து வரணும் அப்படின்ட்டு எனக்கு கான்செப்டே கிடையாது. நீ மாட்டீங்க, நீங்களாவும் மாட்டீங்கதான். முன்னாடி இப்படி போகுது பஸ் பஸ் அப்படின்னு நீங்களாதான் மாட்டீங்க. அப்போ கோயிலு இல்ல இல்ல அது இல்ல அந்த அருவி கேளு கேள்றா அவங்கிட்ட. என்ன ஃபால்ஸ் அது? நம்ம அருவி ப்ரோ, நம்ம அருவி இப்படியா போனா நம்ம அருவி. மாசிலா எப்படி போனோம்? மாசிலா அது உள்ளதுண்ணா ப்ரோ. இந்த அருவி இது எப்படி போகுது? வியூ பாயிண்டா? எவ்வளவு தூரம் அது? நல்லா இருக்குமா? எல்லாரும் போயிட்டு இப்படி வருவோமா? பலா போயிட்டு 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 வருவோமா? அது வியூ பாயிண்ட் இல்லையா? சரிப்பா தேங்க்யூ. ஆனா அப்படியே போறது வழி இல்லை, இப்படிதான் போகணும்.